நான் முஃமினாக பிறந்திருக்கிறேன், முஃமின்கள் என்னுடைய தாயை வயிற்றில் பிறந்திருக்கிறேன், உலகத்தில் முஃமினாக வாழ்ந்திருக்கிறேன், ஈமான் சொல்லியிருக்கிறேன், நான் அமல் செய்திருக்கிறேன், தொழுதிருக்கிறேன், நோன்பு வைத்திருக்கிறேன், ஜக்காத் ஹஜ்ஜி செய்திருக்கிறேன். ஆனால் நான் முழுமை பெற்ற முஃமினாக மாற முடியுமா? அற்புதமாக சொல்லுகிறது அல் குர்ஆன், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று. அந்த ஈமான் தான் என்ன? எந்த ஈமானை அல்லாஹ் பேசுகிறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள் என்றால், இப்படி எல்லா அமல்களிலேயும் முஃமின்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். தொழக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அதே நேரத்தில் தொழக்கூடியவர்கள் நரகவாதிகளாக இருக்குகிறார்கள். இப்படியும் அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுவதற்கான காரணம், அமல் செய்யாதவர்கள் குற்றவாளிகள், ஆனால் அமல் செய்தவர்கள் எப்படி குற்றவாளிகள்? ஏன் அமல் செய்தவர்களையும் நரகவாதிகள் என்று பேசுகிறான்? அல்லாஹ் அமல் செய்தவர்களை நரகவாதிகள் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? அமல் செய்யத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான், ஆனால் நாம் அமல் செய்திருக்கிறோம், நம்மை நரகவாதி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், செய்த அமல் அமலாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்தது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்தது அல்லாஹ்விற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் தொழுகிறேன் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் நோன்பு வைக்குகிறேன் என்று சொன்னால் அந்த நோன்பு அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய தர்மம் என்பது அல்லாஹுவிற்கு செய்த தர்மமாக இருக்க வேண்டும், அவன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தர்மமாக இருக்க வேண்டும். அதை போன்றுதான் இந்த ஹஜ்ஜி. பல்லாயிரக்கணக்கான செலவுகளை செய்து, பல லட்சக்கணக்கான செலவுகளை செய்து, எந்த தேசத்திலே இருந்தோ இந்த தேசத்திற்கு சென்று அல்லாஹ்வின் கடமையை எப்படியாவது நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த புனிதமான அந்த பூமிக்கு சென்று எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள். ஆனால் அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அது கடமைகளாக இருக்குகிறதா, காட்சிகளாக இருக்குகிறதா என்று சொன்னால், இன்றைய நிறைய பேர்களினுடைய வணக்கங்கள் வெறும் காட்சிகளாகத்தான் இருக்குகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றோம். எத்தனையோ நபர்கள் மக்காவின் அறைகளிலே இருந்து கொண்டு உம்ரா செய்யாத நபர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் அங்கே தங்கியிருந்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றாமல் நாடு திரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நாம், ஆனால் நம்ம ஹஜ்ஜி செய்வதற்கு முன்னால், உம்ரா செய்வதற்கு முன்னால் அது சார்ந்த செய்திகளை அறிந்திருக்கிறோமா? எந்த இடத்தில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும், எந்த இடத்தில் எந்த அமல்கள் செய்வது ஏற்றமானது, எந்த இடத்தில் எப்படி தொழுக வேண்டும், எந்த இடத்தில் எப்படி அமல்கள் செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் எந்தெந்த துவாவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்தெந்த துவாவை எந்த இடத்தில் எல்லாம் கேட்கலாம் என்ற அறிவை பெற்றுத்தான் நாம் செல்லுகிறோமா? ஆனால் நாம் எந்த பொருளை எங்கே வாங்கலாம், எது எங்கே கிடைக்கும் என்ற பெரும் ஆர்வத்தோடு அங்கே செல்கிறோம். இன்று செல்லக்கூடிய நிறைய பேர்களினுடைய அமல்கள் அங்கு கண்டுகளிக்கக்கூடிய காட்சி பொருளாகத்தான் இருக்கிறது. என் அன்பானவர்களே, அது கண்டுகளிக்கக்கூடிய காட்சி பொருட்கள் அல்ல. அல்லாஹுவால் அருளப்பட்டது, அது கடமையாக வைக்கப்பட்டது. அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பது கடமை, அந்த இடத்தில் ஓட வேண்டும் என்பது கடமை. அங்கு ஓடக்கூடிய இடங்களில் ஓடாமல் விட்டால் குற்றம், இருக்கக்கூடிய இடங்களில் இருக்காமல், தொழுகக்கூடிய இடங்களில் தொழுகாமல், துஆ செய்யக்கூடிய இடங்களில் துஆ செய்யாமல் ஒரு அமலை விட்டால் கூட உங்களுடைய ஹஜ்ஜும் அந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த உயர்ந்த தத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அதை விட்டும் திரும்பியதற்கு பின்னால் நாம் திரும்பவும் மறுநாள் எடுத்து வைக்கக்கூடிய நோன்பல்ல, நாம் விட்டதற்கு பின்னால் எடுத்து தொழக்கூடிய கல்லாவினுடைய தொழுகை அல்ல ஹஜ்ஜி. ஹஜ் என்பது விட்டு போன நோன்பை வைப்பதை போன்றோ, விட்ட தொழுகையை தொழுவதை போன்றோ, மாறிவிட்ட தவறிவிட்ட தர்மத்தை எடுத்து செய்வதை போன்றோ அல்ல. அந்த காலத்தை தவறவிட்டால் இனி அல்லாஹ் எந்த காலத்தில் நாடி அந்த ஹஜ்ஜை செய்வோம். அதனால் அந்த உயர்வான இடம், அந்த உயர்வான இடத்தில் காபாவை பார்த்து அழும் பொழுது உங்கள் முன்னால் அல்லாஹ் நிற்பதாகப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் கையேந்தும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு தெரியக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தெரிய வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஷைத்தானுக்கு கல்லறியும் பொழுது அந்த தூண் என்பது அது தூணாக தெரியக்கூடாது, ஷைத்தானாக தெரிய வேண்டும். வரலாற்றில் எழுதுவார்கள், அன்று ஷைத்தான் இருந்தான், அதனால் கல்லறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஷைத்தான் எப்படி இருக்குகிறான் என்பது நமக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன பொழுது
அதற்கு விளக்கம் எழுதுவார்கள். என்ன தெரியுமா? ஷைத்தான் நெருக்குகிறான் என்று உன் உள்ளம் சொல்ல வேண்டும், நீ கல்லறிய வேண்டும் என்று. ஒவ்வொரு இடத்திலும் உணர்வு கலந்து வரக்கூடிய அமல்கள். தொழக்கூடிய இடத்தில் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் தொழுதிருப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் செய்திருப்பார்கள், ஹாஜராமையார் எப்படியெல்லாம், அப்படி அந்த குடும்பத்தினுடைய தியாகங்கள் அப்படியே நினைவுக்கு வர வேண்டும். அவர்கள் நடந்த நடை, அவர்கள் ஓடிய ஓட்டம், அவர்கள் இருந்த இடம், அந்த அழுகை எல்லாம் நம் நினைவுக்கு வர வேண்டும். ஹஜ்ஜில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் அவர்களினுடைய வலியினால் கிடைக்கப்பெற்றது. ஹஜ்ஜில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த குடும்பத்தின் தியாகத்தால் கிடைத்தது. அந்த குடும்பத்தின் தியாகத்தை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு அமலாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற பொருள். ஹஜ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய, ஹாஜரா அம்மையாரினுடைய செயல்களை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் என்று பொருள். அந்த ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம்தான் கோடான கோடி மக்களை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அந்த இடத்தை அல்லாஹ் நினைவு கூற வைக்குகிறான். ஆனால் அந்த நினைவு கூறுதல் கடமையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அந்த கடமை நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா? அங்கு நிற்கக்கூடிய இடங்களில் வீடியோக்களும் போட்டோக்களும், அங்கு நிற்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய, அங்கு இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு செல்வது, அமல்களை தவறவிடுவது, அங்கு இருக்கக்கூடிய சந்தைகளுக்கெல்லாம் சென்று விட்டு தூங்கி விடுவது, காலை சுபு நேரத்தை தவற விடுவது, இவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகள். காபா கண்ணெதிர இருந்து கொண்டு நாம் தொழுகை தவறவிட்டால் எத்தனையோ நபர்களினுடைய ஈமான் நிரப்பமாக இருக்குகிறது. ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குகிறார்களே. ஆனால் அந்த வசதி வாய்ப்புகளை தந்து ஆண்டவன் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குகிறானே. அந்த பூமியிலே, அந்த மண்ணிலே அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குகிறானே. அந்த உயர்வான இடத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு நீங்கள் கிளம்புவதற்கு முன்பே நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இருக்கக்கூடிய எல்லோரும் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற அமல்களை எப்படி தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதை போன்று என்றோ ஒரு நாள் நமக்கு அல்லாஹ் நாடுவான். ஆதலால் நான் இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அந்த இடங்களையும் அந்த காட்சிகளையும் அங்கு செய்யக்கூடிய அமல்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவுபடுத்தி நம் உள்ளத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்லுவார்கள், நான் திரும்பவும் திரும்பவும் இந்த காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று துஆ செய்ய சொன்னார்கள். நபிகள் நாயகம் 10 ஆண்டு காலங்கள் மதீனாவிலே இருக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் தொழுவார்கள் அப்பொழுதெல்லாம் அந்த காபாவை நினைப்பார்கள். எல்லா நேரங்களிலும் அந்த காபாவை நினைப்பார்கள். அந்த நினைப்பு திரும்பவும் மக்காவிற்கு கொண்டு வந்து சேர்த்தது. நாம் முஃமின்களாக இருக்குகிறோம். இன்றைய முஃமின்கள் எல்லாவற்றிலும் நாம் நேர்த்தியாக இருக்குகிறோமா? உண்மையாக இருக்குகிறோமா? உண்மையாக இருந்தால் நாம் வெற்றியடைந்து இருப்போம். ஹஜ்ஜிக்கு சென்று வந்ததற்கு பின்னால் எத்தனையோ ஹாஜிமார்கள் அந்த காபாவை ஹஜ்ஜு செய்து வந்ததற்கு பின்பும் ஹராமான காரியங்கள், தொழில்கள் செய்கிறார்களே. எப்படி அவர்களுக்கு மனம் வந்தது? வட்டி கொடுத்தவர் திரும்பவும் வட்டி தொழிலை செய்கிறாரே, ஹராமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்களே. ஹஜ் என்பது உங்களை மாற்ற வேண்டும், உங்கள் உள்ளங்களை மாற்ற வேண்டும், உங்களை எல்லா விதத்திலும் தேர்வு செய்யப்பட்ட மனிதராக ஆக்க வேண்டும். திரும்பவும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் உங்களை ஆக்க வேண்டும். பாவத்திலிருந்து, பாவமான காரியங்களிலே இருந்து, தடுக்கப்பட்ட விஷயங்களிலே இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும். எத்தனை நபர்களினுடைய ஹஜ் பாதுகாக்குகிறது? எத்தனை நபர்கள் அந்த வாழ்வியலை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம்? என் அன்பானவர்களே, ஹஜ் என்பது அது மக்பூலாக, மப்ரூராக, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜினுடைய காட்சிகள் ஒவ்வொன்றும் மரணம் வரைக்கும் உங்கள் உள்ளங்களிலே துடித்து கொண்டிருக்கின்ற வேண்டும். ஹஜ்ஜி செய்து வந்தவர்கள் நீங்கள் மரணிக்கும் பொழுது காபா உங்கள் கண் முன்னே அல்லாஹ் கொண்டு வந்து காட்ட வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் கண்ணெதிரே அந்த காபா இருக்க வேண்டும். ஒரு உண்மையான ஹாஜியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர் பாவம் செய்யக்கூடாது என்ற நிலையை உள்ளமும் உறுப்புகளும் உறுதியேற்க வேண்டும். அந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தையும் உறுப்பையும் அந்த ஹஜ் மாற்ற வேண்டும். அதுதான் அவர் செய்த அமலுக்கான மக்பூலியத் என்று வரலாற்றை எழுதுவார்கள். நாம் பெயரளவிலே முக்மீனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று உண்மையான முக்மீனாக வாழப் போகிறோம். வாழ்வதற்கு தயாராகுவோம். அல்லாஹ் எல்லோருக்கும் வெற்றியை தரட்டும்.